Hello students, now we are going to see 8th standard social science history first lesson subtopic advent of the Europeans. அதாவது ஐரோப்பியர்களுடைய வருகை அப்படிங்கக்கூடிய இந்த டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். After the capture of Constantinople by the Turks in AD CE 1453, the land route between India and Europe was closed. அதாவது இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா வாஸ்கோடா காமாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான இன்சிடெண்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னா, சின்ஸ் ஏன்ஷியன் பீரியட்லேருந்து பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து லேண்ட் ரூட்டு வழியாக வந்து ஏஷியன் கான்டினென்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி இந்தியாவுக்கோ சீனாவுக்கோ வருவாங்க. அப்படி தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருந்தாங்க. எதன் வழியாக வந்துகிட்டு இருந்தாங்கன்னா கான்ஸ்டாண்டினோப்பிள் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸு, அதாவது பிளாக் சீக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது பிளாக் சீ, அப்புறம் டர்க்கிக்கு பக்கத்தில், டர்க்கினா துருக்கி, இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கான்ஸ்டாண்டினோப்பிள். இப்போ வந்து அது மாடர்ன் நேம் இஸ்தான்புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த அப்போ வந்து கான்ஸ்டாண்டினோப்பிள்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஸ்டாண்டினோப்பிள் வழியாக வந்து டார்டனல்ஸ் ஸ்ட்ரைட்டு, அதாவது டார்டனல்ஸ் நீர்ச்சந்தியை கடந்து டர்க்கிக்குள்ளே என்ட்ராயிட்டு ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, அப்புறம் அப்படியே சீனாவுக்கு போயிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய காலங்காலமாக வந்த லேண்ட் ரூட்டு. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான ஒரு லேண்ட் ரூட்டு இந்த கான்ஸ்டாண்டினோப்பிள். அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி, அதாவது துருக்கியர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டர்க்ஸ்னால் துருக்கின்னு அர்த்தம் தமிழில். அந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை இந்த டர்க்ஸ் வந்து 1453 கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்படி கேட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த டர்க்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கான்ஸ்டாண்டினோப்பிளுடைய அந்த ரூட்டை பிளாக் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதை வழியாக இனிமேல் யூரோப்பியன்ஸ் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு கொஷின் கேட்கலாம், when did Turks captured Constantinople அப்படின்னா 1453 AD CE. ஓகேவா? அடுத்தது இந்த Turks penetrated into North Africa and the Balkan Peninsula. அதுக்கப்புறம் அதாவது இந்த கான்ஸ்டாண்டினோப்பிளை 1453 கேப்சர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டர்க்ஸு அதோட நிற்கல. அதுக்கப்புறம் நார்த் ஆஃப்ரிக்காவிலையும் என்ன பண்ணிட்டாங்க, கேட்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் பால்கன் பெனின்சுலான்னு சொல்லக்கூடிய இந்த பால்கன் தீபகற்ப பகுதியிலையும் அவங்க நுழைஞ்சிட்டாங்க. இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, டர்க்ஸுடைய, அதாவது துருக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இட் பிகேம் இம்ப்ராக்டிவ் அண்ட் த பார்ட் ஆஃப் யூரோப்பியன் நேஷன்ஸ் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட் டு ஈஸ்ட். அப்போ இப்படி இந்த கான்ஸ்டாண்டினோப்பிள், நார்த் ஆஃப்ரிக்கா, பால்கன் பெனின்சுலா இதெல்லாம் அவனுடைய கண்ட்ரோல், துருக்கியினுடைய கண்ட்ரோலுக்கு போனதால் அந்த வழியாக காலங்காலமாக வந்து அந்த கான்ஸ்டாண்டினோப்பிள் வழியாக அந்த வழி தடைப்பட்டதால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு நியூ சீ ரூட்டுக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னால் யூரோப் வந்து நமக்கு வெஸ்ட் இருக்குது, அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியா சைனாலாம் ஈஸ்ட்டு, இந்தியா சைனாலாம் கோல்டன் ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்னு கூட சொல்லுவாங்க, தங்க கிழக்கு நாடுகள்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு வந்து நியூ சீ ரூட்டை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு யூரோப்பியன்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணதில் ஃபஸ்ட்டு யார் வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகல் அப்படிங்கக்கூடிய கண்ட்ரி, யூரோப்பியன் நாட்டில் இருக்கக்கூடிய போர்ச்சுகல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை சார்ந்து தான் நமக்கு என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அமாங்ஸ்ட் த என்டையர் யூரோப்பியன் நேஷன்ஸ், போர்ச்சுகல் வாஸ் த ஃபோர்மோஸ்ட் டு மேக் எ டைனமிக் அட்டெம்ப்ட் டு டிஸ்கவர் எ சீ ரூட் டு இந்தியா. யூரோப்பியன் நேஷன் நிறைய நாடுகள் இருந்தாலும் அதில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது ஃபோர்மோஸ்ட் அட்டெம்ப்ட் யார் பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகல் தான் பண்ணாங்க. இப்போ who was first country try to capture or discover new sea route to India na Portugal. Prince Henry of Portugal, who was commonly known as the navigator, encouraged his countrymen to take up the adventure life of exploring the unknown regions of the world. அங்கே ஃப்ரான்ஸ் நாட்டை இப்போ போர்ச்சுகல் நாட்டை சார்ந்த ஒரு மன்னர் யார் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்றி அப்படிங்கக்கூடியவர் இருந்தார். அந்த போர்ச்சுகல் மன்னர் யாருன்னா பிரின்ஸ் ஹென்றி இருந்தார், இளவரசர் கூட சொல்லுவாங்க. அந்த ஹென்றி என்ன பண்ணார்னா அவரை காமனாக என்ன சொல்லுவாங்கன்னா நேவிகேட்டர், மாலுமின்னு சொல்லுவாங்க. யாரை, பிரின்ஸ் ஹென்ரியை. அப்போ ஹூ வாஸ் கால்டஸ் த நேவிகேட்டர் அப்படின்னா பிரின்ஸ் ஹென்றி வாஸ் கால்டஸ் நேவிகேட்டர். ஹென்றி யாருன்னு கேட்டால் போர்ச்சுகலுடைய கிங். அப்போ ஏன் அவரை வந்து நேவிகேட்டர்னு சொன்னாங்கன்னா ஹி என்கரேஜ்டு கண்ட்ரிமேன் செயிலர்ஸ், அதாவது புதிய கடல் வழி சீ ரூட்டை கண்டுபிடிக்கிறவங்கள அவர் என்ன பண்ணார், ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் வச்சு என்கரேஜ் பண்ணார். அதாவது உலகத்தில் இது வரைக்கும் கடல் வழி கண்டுபிடிக்காத நாடுகளை கண்டுபிடிக்கக்கூடிய செயிலர்ஸுக்கு வந்து அவர் என்ன பண்ணார், ஹெல்ப் பண்ணார், நிறைய டீச்சிங் பண்ணார், ட்ரைனிங் ஸ்கூல்லாம் வச்சு நடத்தினார். அதனால் அவர் வந்து
பாப்புலர்லி he was known as the navigator. இப்போ பிரின்ஸ் ஹென்ரி வாஸ் known as the navigator. ஓகேவா? அடுத்தது அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியோ டயஸ், a Portuguese sailor reached southernmost point of Africa in 1487. இங்கே பாருங்கள், 1487ல் போர்ச்சுகல் நாட்டிலிருந்து பார்த்தலோமியோ டயஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பயணி வராரு, செயலர் வராரு. இங்கே போர்ச்சுகலில் பாருங்கள், லிஸ்பன் அப்படின்னு ஒரு இருக்குது, அது துறைமுகம், அந்த போர்ட் இருக்குது. அங்கேருந்து அப்படியே இந்த கீழே பாருங்கள் ஆஃப்ரிக்கா இருக்குது பாருங்கள், ஆஃப்ரிக்காவுடைய வெஸ்ட் கோஸ்ட் வழியாக என்ன பண்ணுறாரு, அப்படியே வராரு. அப்படி வந்துட்டு அந்த ஆஃப்ரிக்காவுடைய சதன்மோஸ்ட் டிப்பு வரைக்கும் ரீச் பண்ணிட்டார். ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன பண்ணல, இந்தியன் ஓஷனை கடந்து இந்தியாவுக்கு சீ ரூட்டை கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சதன்மோஸ்ட் டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான புயல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த கடுமையான புயல் அடிச்சுக்கிட்டே இருந்ததால் என்ன பண்ணார்னா புயல் முனை அப்படின்னு கூட பேர் வச்சுட்டு போனார். யார் அப்படின்னா இந்த பார்த்தலோமியோ டயஸ். ஹி வாஸ் பார்ட்னைஸ்டு பை த கிங் ஜான் டூ. அவருக்கு யார் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா போர்ச்சுகல் கிங்கு ஜான் டூ அப்படிங்கக்கூடிய மன்னர் தான் இந்த பார்த்தலோமியோ டயஸுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போ பார்த்தலோமியோ டயஸ் வாஸ் த ஃபஸ்ட் போர்ச்சுகீஸ் sailor டு ட்ரை டு ரீச் இந்தியா. என்ன பண்ணார், இந்தியாவுக்கு ரீச் பண்ண முடித்தார். பட் ஹி வாஸ் டிசப்பாயிண்டட். என்ன பண்ணிட்டார், அவருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. காரணம் இந்த சதன் மோஸ்ட் டிப் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. அப்போ அதோட திரும்பி போயிட்டார். இப்போ புயல் முனைன்னு பேர் வச்சுட்டு போயிட்டார் யார், இந்த பார்த்தலோமியோ டயஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிங் ஜான் டூக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்போ இது வரைக்கும் போக முடிஞ்ச ஒருத்தரால் அதை தாண்டியும் போக முடியும்னு அவர் நம்பினார். யார், கிங் ஜான் டூ. அதனால் அதுக்கு நன்னம்பிக்கை முனைன்னு வச்சார் தமிழ். நம்ம தமிழில் நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கேப் ஆஃப் குட் ஹோப், கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லுவாங்க. இப்போ விச் இஸ் நோன் அஸ் த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னா த சதன்மோஸ்ட் டிப் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா. ஹூ ஹெயில்டு திஸ் நேம், ஹூ கிவன் திஸ் நேம் அப்படின்னு பார்த்தா கிங் ஜான் டூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த யூரோப்பியன் ட்ரேடிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி சில ட்ரேடிங் சென்டர்ஸ்லாம் ஆரம்பித்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸ், அந்த க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு. பீன்னு இருக்கிறதெல்லாம் என்னென்ன பாருங்கள், இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஓரமாக எல்லாம் இருக்குது. கொச்சின், கேலிக்கட்டு, கண்ணனூர், கோவா, அப்புறம் சால்செட்டு, டாமனு, டயூ, இது எல்லாம் வந்து போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட்டு. அது ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட். இது ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்டில் மாஹி மட்டும்தான். ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால், அப்புறம் ஏனாம், மேலே ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஏனாம், அப்புறம் பலசூர், அப்புறம் சந்திரநாகூர், இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸோடைய ஃப்ரெஞ்சு செட்டில்மெண்ட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சு செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து ஈஸ்ட் கோஸ்ட் ஓரம் தான் இருந்துச்சு, கிழக்கு கடற்கரை ஓரமாக இருந்துச்சு. நாகப்பட்டினம், புலிக்கேட்டு, சந்திரநாகூர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்சுரா, சந்திரநாகூர் இல்லை சின்சுரா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டச்சு செட்டில்மெண்ட்டு. அப்புறம் பிளாக் கலரில் இருக்கிறது பாருங்கள் டேனிஷ் செட்டில்மெண்ட், டிஏன்னு இருக்கிறது எல்லாம் டேனிஷ் செட்டில்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிவாங்கூர், தமிழ்நாட்டில் ட்ரிவாங்கூர் அப்படின்னு இருக்கு பாருங்கண்ணா, அந்த காரைக்காலுக்கு கீழே அந்த இடம். இது யாருடைய செட்டில்மெண்ட் அப்படின்னா இந்த டேனிஷ் செட்டில்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் செராம்பூர் அப்படிங்கக்கூடிய இந்த 2 பிளேஸ் தான் வந்து யாருடைய செட்டில்மெண்ட் அப்படின்னா டேனிஷ் செட்டில்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கிறது. ஈஸ்ட் கோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், ஈன்னு போட்டிருக்கு பாருங்கள் அது. அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் மேலே பாருங்கள் கொல்கட்டா, ஹூக்ளி. ஈஸ்ட் கோஸ்ட்டில் பாருங்கள் வெஸ்ட் கோஸ்ட்டில் பாருங்கள் சால்செட்டு, பாம்பே, அப்புறம் சூரத்து, புரோச்சு, அகமதாபாத், ஆக்ரா, இது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட், இங்கிலீஷ் ஆர் பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட். அப்போ இது மேப்பில் கூட கேட்பாங்க, மென்ஷன் எனி இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் இன் இந்தியா அவுட்லைன் மேப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், மெட்ராஸ் போடலாம், அப்புறம் பாம்பே போட்டுக்கலாம். வெஸ்ட் கோஸ்ட்டில் ஒன்று, ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோடா காமா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நேம். வாஸ்கோடா காமா another Portuguese sailor reached the southernmost point of Africa and he continued his journey to Mozambique, from where he sailed to India with the help of an Indian pilot. நம்ம அப்படியே இந்த மேப்புக்கு போகலாம். வாஸ்கோடா காமா அதாவது நம்ம பார்த்தலோமியோ டயஸுக்கு அடுத்தபடியாக அவர் பயணம் செஞ்ச அதே லிஸ்பன் வழியாக வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா வழியாக வராரு. அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த வழியாக வராரு. அந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வழித்தடம். அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா மொசாம்பிக் போகிறாரு பாருங்கள், ஆஃப்ரிக்காவில் மொசாம்பிக்ங்கிற இடம். அந்த மொசாம்பிக் போயிட்டு
அந்த மொசாம்பிக்ல இருந்து ஒரு இந்தியன் பைலட்டுடைய ஹெல்ப்போட அப்படியே அரேபியன் சீயை கடந்து போகிறாரு. கடந்து போயிட்டு எங்கே ரீச் ஆகிறாருன்னா கேலிக்கட், அதாவது கேரளாவில் அந்த க்ரீன் கலர் இந்தியா இருக்கு பாருங்க, அதில் கேலிக்கட்டில் ரீச் ஆகிறாரு. ரீச் ஆன போது பார்த்தீங்கன்னா எப்போ ரீச் ஆகிறாருன்னா 1498 ADயில் ரீச் ஆகிறாரு. யார்? வாஸ்கோடா காமா. இப்போ வாஸ்கோடா காமா ரீச்டு கேலிக்கட் இன் அப்படின்னு கேட்டால் 1498. ஓகேவா? அப்போ இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு நியூ சீ ரூட்டை கண்டுபிடிச்சவர் வாஸ்கோடா காமா. எங்கே ரீச் பண்ணார் அப்படின்னா இந்தியாவில் கேலிக்கட்டு, வேர் ஹீ வாஸ் கார்டிலி ரிசீவ்ட் பை கிங் ஜாமரின், த ரூலர் ஆஃப் கேலிக்கட். அப்போ அவர் வரும்போது அவர் நல்ல ஒரு அன்போட, ஹி வாஸ் கார்டிலி ரிசீவ்டு, நல்ல அன்போடு அவரை வரவேற்றவர் யாருன்னா கிங் ஜாமரின், அதாவது கேலிக்கட்டினுடைய மன்னர் யார் அப்படின்னா ஜாமரின் அப்படிங்கக்கூடிய அவர் ரொம்ப ஒரு அன்பாக வரவேற்கிறாரு. இப்போ ஹூ வாஸ் ரிசீவ்டு கார்டிலி அப்படின்னு கேட்டால் கிங் ஜாமுரின். ஹூ வாஸ் கிங் ஜாமுரின் அப்படின்னு கேட்டால் த ரூலர் ஆஃப் காலிக்கட். த கிங் ஆஃப் ஜாமுரின் ரிசீவ்டு அப்படின்னு கேட்டால் வாஸ்கோடா காமா. வென் டிட் ஹி ரிசீவ்டு வாஸ்கோடா காமா அப்படின்னு கேட்டால் 1498. அதுக்கப்புறம் அப்போ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன் டிஸ்கவர்ட் நியூ சீ ரூட் டு இந்தியா. அப்போ ஹூ வாஸ் ட்ரை டு டிஸ்கவர் நியூ சீ ரூட் டு இந்தியா அப்படின்னு கேட்டால் பார்த்தலோமியோ டயஸ். பட் ஹிஸ் அட்டெம்ப்ட் வாஸ் ஃபெயில்டு. அதுக்கப்புறம் ஹூ வாஸ் ஃபஸ்ட் பர்சன் டிஸ்கவர்ட் டு நியூ சீ ரூட் டு இந்தியா அப்படின்னு கேட்டால் வாஸ்கோடா காமா. பார்த்தலோமியோ டயஸ் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார். பட் அவரால் கண்டுபிடிக்க முடியாமல் கேப் ஆஃப் குட் ஹோப்போட திரும்பி போயிட்டார். ஆனால் அதை தாண்டி முயற்சி பண்ணி நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி இந்தியாவுக்கு சீ ரூட்டை கண்டுபிடிச்சவர் வாஸ்கோடா காமா. அப்போ இவர் தான் ஃபஸ்ட்டு பர்சன் டிஸ்கவர்ட் நியூ சீ ரூட் டு இந்தியா. ஸோ இவருக்கு அப்புறம் செகண்ட் பர்சனாக யார் வராங்க அப்படின்னா இவர் வந்து நல்ல இந்தியாவில் வந்து நிறைய இந்த ஸ்பைசியஸ்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டு அவருடைய நாட்டுக்கு போயிட்டார். அவருக்கு அப்புறம் செகண்ட் போர்ச்சுகீஸ் நேவிகேட்டர் பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல், அப்படி ஷார்ட்டாக கேப்ரல்னு சொல்லுவாங்க. செகண்ட் போர்ச்சுகீஸ் செயலர் வராரு, எங்கள் இந்தியாவுக்கு வராரு. இவர் வந்து இந்த வாஸ்கோடா காமா வந்த அந்த வழியாக வராரு. 13 ஷிப்பில் வராரு. வாஸ்கோடா காமா 2 ஷிப்பில் வந்தார். ஆனால் இந்த கேப்ரல் பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல் அப்படிங்கக்கூடிய ஒரு 13 ஷிப்ஸில் வராரு. எ ஃபியூ ஹண்ட்ரட் சோல்ஜர்ஸ் இன் 1500. ஒரு நூற்றுக்கணக்கான சோல்ஜரும் அவங்க கூட வராங்க அந்த 13 ஷிப்ஸில். 1500 1500 அவர் வராரு. அப்போ வாஸ்கோடா காமா 1498 கேலிக்கட்டுக்கு வராரு. அதே கேலிக்கட்டுக்கு வந்து கேப்ரல் பெட்ரோ ஆல்வரிஸ் கேப்ரல் எப்போ வராருன்னா ஒரு 2 இயர்ஸ் கழித்து 1500 13 ஷிப்போடு வராரு. அண்ட் ஹிஸ் அரைவல் அட் கேலிக்கட் தேர் அரோஸ் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் போர்ச்சுகீஸ் அண்ட் த கிங் ஜாமரின். அப்போ இவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்த போர்ச்சுகல் கிங்கு இந்த கேலிக்கட் கிங் யார் அப்படின்னா கிங் ஜாமரின். அவருக்கும் இந்த போர்ச்சுகீசியர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது, கான்ஃப்ளிக்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் வாஸ்கோடா காமா கேம் டு இந்தியா ஃபார் செகண்ட் டைம் இன் 1501 வித் 20 ஷிப்ஸ். ஃபஸ்ட் டைமு 1498 வாஸ்கோடா காமா வராரு. அவருக்கு அப்புறம் கேப்ரல் 1500 வர 13 ஷிப்ஸோட அவர் வந்த பிறகு கிங் ஜாமுரினுக்கும் கேப்ரலுக்கும் கான்ஃப்ளிக்ட் பிரச்சனை வந்துடுது. அதுக்கப்புறம் செகண்ட் டைமாக வாஸ்கோடா காமா 1501 வரார், 20 ஷிப்ஸில் வராரு செகண்ட் டைமு. இப்போ இதை கூட கொஷனில் கேட்பாங்க, வென் டிட் வாஸ்கோடா காமா அரைவ்டு இன் இந்தியா இன் த செகண்ட் டைம் அப்படின்னு கேட்டால் 1501. எத்தனை ஷிப்பில் வந்தானா 20 ஷிப்ஸு. அண்டு ஃபவுண்டர்டு ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர். அப்போ அவருடைய முதல் வர்த்தக மையத்தை ட்ரேடிங் சென்டர் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்ணனூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஹூ ஃபவுண்டர்ட் ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர் அப்படின்னு கேட்டால் வாஸ்கோடா காமா ஃபவுண்டர்ட் த ட்ரேடிங் சென்டர் அட் கண்ணனூர். அண்ட் த ஃபஸ்ட்டு விசிட் ஆர் செகண்ட் விசிட்னு கேட்டால் செகண்ட் டைம் அவர் வரும்போது தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஒன் ஆஃப்டர் அனதர் தி எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரி அட்டு கேலிக்கட் அண்டு கொச்சின். அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி கட்டுறாரு, எங்கே கேலிக்கட்லேயும் கொச்சின்லேயும் ஃபேக்ட்ரி கட்டுறாரு. கிங் ஜாமுரின் அட்டாக்டு போர்ச்சுகீஸ் இன் கொச்சின் பட் வாஸ் டிஃபிட்டட். இதனால் பொறாமை அடைஞ்ச அந்த கிங் ஜாமுரின் என்ன பண்ணுறாருன்னா போர்ச்சுகீசியர்களை இந்தியாவில் விடக்கூடாது, கேரளாவில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிங் ஜாமுரின் போர்ச்சுகீசியரை கொச்சினில் அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் கிங் ஜாமுரின் டிஃபிட்டட், தோந்து போயிடுறாரு. கொச்சின் வாஸ் த ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். விச் வாஸ் த ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் கொச்சின். அப்போ அந்த கொச்சினை தலைநகராக மாற்றிடுறாங்க. போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சென்டர் எங்கே அப்படின்னா கண்ணனூர். அப்புறம் ஃபேக்ட்ரி எங்கெங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க கேலிக்கட் கொச்சினில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் எங்கே அப்படின்னா கண்ணனூர் கொச்சின் வாஸ் த ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் போர்ச்சுகீஸ்.
அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் போயிடுறாரு. தேர்ட் வயோஜ் ஆஃப் வாஸ்கோடா காமா வாஸ் இன் 1524. ஃபஸ்ட் டைம் 1498 வராரு. செகண்ட் டைம் வயோஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1501 வராரு. தேர்டு வயோஜ் 1524 வராரு. ஹி ஜூன் ஃபெல் இல். சீக்கிரமே அவர் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அண்ட் இன் டிசம்பர் 1524 ஹி டைட் இன் கொச்சின். 1524 டிசம்பரில் அவர் இறந்து போயிடுறாரு. எங்கே இறக்குறாரு அப்படின்னா கொச்சினில் இறந்து போயிடுறாரு. அப்போ 3 முறை வந்திருக்காரு. ஹவு மெனி டைம்ஸ் வாஸ்கோடா காமா கேம் டு இந்தியானா 3 டைம். ஃபஸ்ட்டு டைம் 1498 AD காமன் எரா, செகண்ட் டைம் 1501, தேர்ட் டைம் 1524. சரி, நெக்ஸ்ட்டு ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா 1505 to 1509. இந்த பீரியடில் கவர்னர் ஜெனரலாக இருக்கார் இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா அப்படிங்கக்கூடியவர். 1505 to 1509 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா அப்படின்னு வந்து ரீட் பண்ணாத. இன் 1505 ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா வாஸ் சென்ட் த ஃபஸ்ட் கவர்னர் ஃபார் த போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா. இப்போ பார்த்தலோமே டைஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணார் இந்தியாவுக்கு சீ ரூட்டை கண்டுபிடிக்க, அவரால் முடியல. அதுக்கப்புறம் வாஸ்கோடா காமா வராரு. எப்போ 1498 கேலிக்கட்டுக்கு வராரு ஃபஸ்ட் டைமு. அவருக்கு அப்புறம் கேப்ரல் 15,500 வராரு. அவருக்கு அப்புறம் செகண்ட் டைமாக வாஸ்கோடா காமா எப்போ வராரு 1501 வராரு. அதுக்கப்புறம் தேர்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1524 வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதுக்கு முன்னாடி வந்து அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலாக ஒருத்தர் அனுப்புகிறாங்க. இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் அந்த கேப்சர் பண்ண பிளேசஸ்க்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஒரு கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன பண்ணாங்க ஒரு கவர்னர் ஜெனரலாக அனுப்புகிறாங்க. அந்த கவர்னர் யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா. அப்போ ஹூ வாஸ் த ஃபஸ்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் ஜெனரல் இன் இந்தியா அப்படின்னு கேட்டால் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா. வென் டிட் ஹீ கேம் டு இந்தியா அப்படின்னா 1505. Almeida had the aim of developing the naval power of Portuguese in India. His policy was known as the Blue Water Policy. அந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா என்ன பண்ணார் அப்படின்னா நாவல் பவர், அதாவது நேவி பவர், அதாவது கடல் சார்ந்த வணிகத்தில் அவருடைய ஆர்வம் அதிகமாக காமிச்சார். நல்லா ட்ரேடிங் பண்ணணும் இந்தியா கூட அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணார். கடல் ஆதிக்கம் நல்ல வலிமையாக இருக்கணும், கப்பற்படையை நல்லா வலிமையாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா நம்ம இந்தியாவை கூட நல்ல சிறப்பாக ட்ரேட் பண்ண முடியும்னு அவர் எய்ம் பண்ணார். ஸோ ஹி வாஸ் ஃபாலோட் த பாலிசி நேம் ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நிற கொள்கை. இது ரொம்ப முக்கியமானது, இதை குறிச்சிக்கலாம். அப்போ ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மீடா ஃபாலோடு டேஸ் பாலிசி அப்படின்னு கேட்டால் ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நிற கொள்கை, நீலநீர் கொள்கை அப்படின்னு சொல்லலாம். As Portuguese tried to break the Arabs' monopoly on Indian Ocean trade, it negatively impacted on the trade interest of Egypt and Turkey. இப்போ போர்ச்சுகீஸ் வரதுக்கு முன்னாடி இந்தியா கூட கேரளாவில் யார் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அராப்ஸ், அரேபியர்கள், அந்த சவுதி அரேபியான்னு சொல்கிறோமா இல்லை, அவங்க தான் மோனோபாலி ட்ரேட். மோனோபாலினா அவங்க தான் தனியாக மிகச்சிறப்பாக வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸ் வந்து இந்த ப்ளூ வாட்டர் பாலிசி, இந்தியன் ஓஷனில், இந்திய பெருங்கடலில் ப்ளூ வாட்டர் பாலிசியை ஃபாலோ பண்ணி ட்ரேடு பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆகிடுச்சு. யாருக்கு அப்படின்னா எகிப்துக்கும் டர்க்கிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சது இந்த போர்ச்சுகீஸ் வந்ததால். ஸோ சுல்தான்ஸ் ஆஃப் பீஜப்பூர் அண்ட் குஜராத் வேர் ஆல்சோ அப்ரிஹென்சிவ் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் போர்ச்சுகீஸ் கண்ட்ரோல் ஆஃப் போர்ட் விச் லீட் டு ஆன் அலைன்ஸ் பிட்வீன் எகிப்த், டர்க்கி அண்ட் குஜராத் அகெயின்ஸ்ட் த போர்ச்சுகீஸ் இன்வேடர். ஸோ அப்போ எகிப்து பாதிக்கிறாங்க, டர்க்கி அஃபெக்ட் ஆகிறாங்க, அப்புறம் பீஜப்பூர், குஜராத் இவங்க எல்லாம் பாதிப்படைகிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. யார்? இந்த எகிப்து, டர்க்கி, குஜராத்து இவங்க எல்லாமே ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருக்கு அகெயின்ஸ்டாக? போர்ச்சுகீஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அலைன்ஸ், ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறாங்க. கூட்டணியை ஃபார்ம் பண்ணி அவங்க மேலே போர் தொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இன் ஏ நாவல் பேட்டில் ஃபாட் நியர் சவுல், த கம்பைன்டு முஸ்லீம் ஃப்ளீட் ஒன் ஏ விக்டரி ஓவர் த போர்ச்சுகீஸ் ஃப்ளீட் அண்டர் அல்மீடாஸ் சன் ஹூ வாஸ் கில்ட் இன் த பேட்டில். அப்போ டர்க்கி, எகிப்து, குஜராத்து இவங்க எல்லாம் போர்ச்சுகீஸ் மேலே என்ன பண்ணாங்க, ஒரு பேட்டில் தொடுக்குறாங்க. பேட்டில்னால் போர், ஒரு போர் தொடுக்குறாங்க. எதுக்கு பக்கத்தில் அப்படின்னா சவுல் அப்படிங்கக்கூடிய பிளேஸில் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பக்கத்தில் சண்டை நடக்குது. அந்த முஸ்லீம், அந்த எகிப்து, டர்க்கி, குஜராத் இங்கே எல்லாமே இருக்கக்கூடியவங்களாம் முஸ்லீம் ஆர்மிஸு போர்ச்சுகீஸ் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. யாருடைய தலைமையில் போர்ச்சுகீஸ் வந்து மிலிட்ரிஸ் போகுது அப்படின்னா அல்மேடாவுடைய சன்னு, அவருடைய தலைமையில் தான் அங்கே படை போகுது. அந்த போரில் அல்மேடாவுடைய சன்னை கொண்டுடுறாங்க.
Almeida defeated the combined Muslim fleet in a naval battle near Dayu, and by the year 1509, Portuguese claimed the naval supremacy in Asia. உடனே அல்மேடாவுடைய பையனை கொன்னதால் கோபம் அடைஞ்ச அந்த அல்மேடா என்ன பண்ணார் அப்படின்னா, இந்தியாவில் குஜராத்தில் டயூ, அதுக்கு டயூங்கிற ஒரு இடத்துல அதுக்கு பக்கத்தில் நடந்த ஒரு சண்டையில் இந்த முஸ்லீம் அந்த ஆர்மிஸ் எல்லாமே, அதை எகிப்து, டர்க்கி, குஜராத்து எல்லாத்தையும் சேர்த்து தோற்கடிச்சிட்டாரு. 1509 தோற்கடிச்சிட்டாரு. தோற்கடிச்சதோட மட்டும் இல்லாமல் ஏஷியாவிலே நாவல் படையில், அதாவது என்னது நாவல்னால் இங்கே கப்பற்படையில் நான் தான் மிகச்சிறப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க், இவருடைய பீரியட். ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் கவர்னர் ஜெனரல் யாருன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா. 1505 to 1509 வரைக்கும் அவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரலு. அதுக்கப்புறம் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் 1509 to 1515 வரைக்கும் இருக்கார். த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியா வாஸ் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் இன் இந்தியான்னு கேட்டால் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஹூ வாஸ் த செகண்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் இன் இந்தியான்னு கேட்டால் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். பட் ஹி வாஸ் அ ரியல் ஃபவுண்டர். இந்த ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா ஆரம்பித்தாலும் பட் உண்மையான அடித்தளம் போர்ச்சுகீசிய பிளேஸில், இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பிளேஸுக்கு ஒரு ரியல் ஃபவுண்டேஷன் கொடுத்தது யார் அப்படின்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹூ வாஸ் த ஃபஸ்ட் கவர்னர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பொசிஷன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா ஃபாலோடு பாலிசி ஆஃப் அப்படின்னு கேட்டால் ப்ளூ வாட்டர் பாலிசி. ஹூ வாஸ் த செகண்ட் அண்ட் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பவர் இன் இந்தியான்னு கேட்டால் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். இவருடைய பீரியடு பார்த்தீங்கன்னா 1509 to 1515 வரைக்கும். இவர் என்ன பண்ணுறாருனா, ஹீ கேப்சர்டு கோவா ஃப்ரம் சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் இன் நவம்பர் 1510. இவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருனா, பீஜப்பூர் சுல்தான் இருந்து கோவாவை கேப்சர் பண்ணுறாரு. எப்போன்னா நவம்பர் 1510. நவம்பர் 1510 கோவாவை வந்து கேட்ச் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்து? பீஜப்பூர் சுல்தான் இருந்து. அப்போ அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் கேப்சர் டேஸ் ஃப்ரம் சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் இன் நவம்பர் 1510 அப்படின்னு கேட்டால் கோவா. இல்லை அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் கேப்சர்ட் கோவா ஃப்ரம் த சுல்தான் ஆஃப் பீஜப்பூர் இன் அப்படின்னு கேட்டால் 1510. அப்போ ஃபஸ்ட்டு கோவா கேட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இன் 1515 ஹி எஸ்டாப்ளிஷ் த போர்ச்சுகீஸ் அத்தாரிட்டி ஓவர் ஆர்மஸ் இன் பெர்ஷியன் கல்ஃப். அதுக்கப்புறம் ஆர்மஸ் கல்ஃப் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்த கேப்சர் பண்ணுறாரு. ஆர்மஸ் கல்ஃப் எங்கே இருக்குன்னா, ஆர்மஸ் எங்கே இருக்குன்னா பெர்ஷியன் கல்ஃபில் இருக்குது. பெர்ஷியன் கல்ஃப் எங்கே இருக்குன்னா, பெர்ஷியாங்கிறது பாரசீகம், இப்போ ஈரான்னு சொல்கிறோம். ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய, ஈரானுடைய பழைய பேர் தான் பெர்ஷியா. அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்ஃப் வளைகுடாவில் ஆர்மஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு துறைமுகத்தை என்ன பண்ணுறாரு, இவர் கேட்ச் பண்ணுறாரு. அப்போ ஆர்மஸ் கண்ட்ரோல்டு பை அல்ஃபோன்சோ டி அல்புகர்க் இன் அப்படின்னு கேட்டால் 1515. ஹீ என்கரேஜ்டு மேரேஜஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் வித் இந்தியன் உமன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கூட திருமண உறவு வச்சுக்கணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாரு போர்ச்சுகீசியர்களை. போர்ச்சுகீசிய ஆண்களை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஹீ மெயின்டைன்டு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் விஜயநகர் எம்பையர். அப்போ இந்தியாவில் ரூல் பண்ண ஒரு எம்பையர் சவுத் இந்தியாவில் எதுனா விஜயநகர் எம்பையர், கிருஷ்ணதேவராயெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஜயநகர் எம்பையர் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கார் இந்த அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். இவர் தான் செகண்ட் அண்ட் ரியல் ஃபவுண்டர் ஆஃப் போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா. அதுக்கப்புறம் தேர்டு ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா, தேர்டு ஒன்று கிடையாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய பேர் வராங்க. அப்புறம் நினோடி குன்ஹா அப்படிங்கிறவர் 1529 1538 வரைக்கும் வராரு. இவர் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். கவர்னர் நினோடி குன்ஹா மூவ்டு கேபிட்டல் ஃப்ரம் கொச்சின் டு கோவா இன் 1530. அப்போ ஃபஸ்ட்டு கேபிட்டல் எது போர்ச்சுகீஸருடைய ஃபஸ்ட்டு கேபிட்டல் இந்தியாவில் எதுன்னா கொச்சின். வாஸ்கோடா காமா தான் அதை ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியாக எங்கே மாற்றுறாங்க அப்படின்னா கோவாவுக்கு மாற்றுறாங்க. கொச்சின்லேருந்து கோவாவுக்கு மாற்றுறாங்க 1530. யார் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா நினோடி குன்ஹா அப்படிங்கக்கூடிய கவர்னர் சேஞ்ச் பண்ணுறாரு. இன் 1534 ஹி அக்யூர்டு பஸ்ஸின் ஃப்ரம் பகதூர் ஷா ஆஃப் குஜராத். 1534 இந்த நினோடி குன்ஹாங்கிற போர்ச்சுகீஸ் கவர்னர் என்ன பண்ணுறாருன்னா பஸ்ஸின் அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேஸை கேட்ச் பண்ணுறாரு. யார்கிட்ட இருந்து? பகதூர் ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு ரூலர், குஜராத்தில் இருந்த பகதூர் ஷாங்கிறவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு, பஸ்ஸினை கேட்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன் 1537 த போர்ச்சுகீஸ் கேப்சர்ட் டயூ. 37 டயூவை கேப்சர் பண்ணுறாரு. லேட்டர் தே ரெஸ்டர்ட்
டாமன் ஃப்ரம் த லோக்கல் சீஃப்ஸ் ஆஃப் குஜராத். அதுக்கப்புறம் டாமனையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் குஜராத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் தலைவர்கிட்ட வந்து கேட்ச் பண்ணுறாங்க. இன் 1548 தே ஆக்குபைட் சால்செட். சால்செட் அப்படிங்கக்கூடிய பிளேஸையும் 1548 கேட்ச் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பிளேஸ் கோவா, டையூ, டாமன், சால்செட் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் காலத்திலே கேட்ச் பண்ணிடுறாங்க இந்த போர்ச்சுகீஸ் இந்தியாவில். Thus during the 16th century, Portuguese succeeded in capturing Goa, Daman, Diu, Salsette, Buzzin, Chaul and Bombay on the west coast, Hooghly on the Bengal coast and Santom on the Madras coast and enjoyed good trade benefits. இப்போ 16th சென்ச்சுரியில் இந்த போர்ச்சுகீஸ் எந்தெந்த பிளேஸ்லாம் கேப்ச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா கோவா, டாமன், டையூ, சால்செட், பஸ்ஸின், சவுல், பாம்பே இது எல்லாம் வெஸ்ட் கோஸ்ட்டில் இந்த 7 பிளேஸும் வெஸ்ட் கோஸ்ட்டில் போர்ச்சுகீஸ் கேப்சர் பண்ணியிருந்த பிளேசஸ். அதுக்கப்புறம் பெங்காலில் வந்து ஹூக்லிங்கிற ஒரு இடத்த கேட்ச் பண்ணியிருந்தாங்க. மெட்ராஸில் வந்து சாந்தூம் இதை கேட்ச் பண்ணியிருந்தாங்க. இது இந்த பிளேசஸில் இருந்து நிறைய இவங்க ட்ரேடிங் பண்ணி நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருந்தாங்க இந்த போர்ச்சுகீஸ். த போர்ச்சுகீஸ் brought த கல்டிவேஷன் ஆஃப் டொபாக்கோ இன் இந்தியா. இந்தியாவில் இன்றைக்கி புகையிலை டொபாக்கோ இருக்கு பாருங்கள், அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து யாருன்னா போர்ச்சுகீஸ் தான் முகல்ஸ் பீரியடில் கொண்டு வந்தாங்க. டியூ டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ், கத்தோலிக் ரிலிஜியன் ஸ்ப்ரெட் இன் சர்டன் ரீஜன்ஸ் அண்ட் இண்டியன்ஸ் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்ட். இந்த போர்ச்சுகீஸ் வந்து பார்த்திங்கன்னா கத்தோலிக் கிறிஸ்டின்ஸ் அவங்களுடைய ரிலிஜியனை இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க. சில இடத்துல ஈஸ்ட் கோஸ்ட்லேயும் சில இடத்துல வெஸ்ட் கோஸ்ட்லேயும் இந்தியாவில் சமயத்தை பரப்புனாங்க. அதுக்கப்புறம் த பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட்டப் பை த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் 1556. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கோவாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க 1556. யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா போர்ச்சுகீஸ். அதை பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் செட்டப் பை த போர்ச்சுகீஸ் அட் கோவா இன் அப்படின்னு கேட்டால் 1556 இந்தியாவில் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க கோவாவில். ஏ சயின்டிஃபிக் ஒர்க் ஆன் த இந்தியன் மெடிசினல் பிளான்ட் பை யூரோப்பியன் ரைட்டர்ஸ் வாஸ் பிரிண்டட் அட் கோவா இன் 1563. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெடிசினல் பிளான்ட் அதாவது மருத்துவ தாவரங்களை பற்றி ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ தாவரங்களை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறாரு 1563. எங்கே கோவாவில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அச்சடித்து அதை புத்தகமாக வெளியிடுறாரு. இந்தியாவில் என்னென்ன வகையான தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்கால மருத்துவருடைய உதவியோடு தேடி கண்டுபிடிச்சி நிறைய தாவரங்களை வகைப்படுத்தி ஒரு புத்தகமாக 1563 கோவாவில் பிரிண்ட் பண்ணுறாரு. இன் 17th century the Portuguese power began to decline to the Dutch and by 1739 the Portuguese pockets became combined to Goa, Diu and Daman. இவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டச்சு நாட்டுக்காரங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுடைய பவர் என்ன பண்ணுச்சு, டிக்ளைன் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. எப்போ அப்படின்னா 1739 குறைஞ்சி போச்சு. அந்த இயருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸுக்கு இந்தியாவில் என்னென்ன பிளேஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா கோவா, டையூ அண்டு டாமன் மட்டும்தான் இருந்துச்சு. இதுதான் போர்ச்சுகீஸ் பிளேசஸ் இன் இந்தியா இன் 1739. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா த டச் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூரோப்பியன்ஸில் வந்து விச் நேஷன் த ஃபஸ்ட்டு நேஷன் டு டிஸ்கவர் டு நியூ சீ ரூட் டு இந்தியான்னு கேட்டால் போர்ச்சுகல். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு பர்சன் ட்ரை டு நியூ சீ ரூட் டு இந்தியா அப்படின்னா பார்த்தலோமியோ டயஸ். பார்த்தலோமியோ டயஸ் வாஸ் சப்போர்ட்டட் பை கிங் ஜான் II. ஹூ வாஸ் கால்ட் அஸ் நேவிகேட்டர் அப்படின்னா ஹென்ரி பிரின்சஸ் ஹென்ரி த நேவிகேட்டர்னு சொல்லலாம். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் நியூ சீ ரூட் டு இந்தியான்னா வாஸ்கோடா காமா. ஹூ ரிசீவ்டு வித் ஹானஸ்ட்லி அப்படின்னு கேட்டாங்கன்னா கிங் ஜாமரின் ஆஃப் காலிகட். செகண்ட் பர்சனாக யார் வந்தாங்க, அதாவது இந்தியாவுக்கு செகண்ட் பர்சனாக யார் வந்தால் கேப்ரல் வந்தார். அதுக்கப்புறம் வாஸ்கோடா காமா 3 டைம் வந்தார். ஓகேவா? வாஸ் த ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் போர்ச்சுகீஸ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க்கு. செகண்ட் வந்து த ரியல் ஃபவுண்டர் ஆஃப் செகண்ட் போர்ச்சுகீஸ் கவர்னர் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா யார், அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஓகேவா? Okay students, we will continue the Dutch topic in the next video session. Thank you.